என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இதுபோன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறவாதீர்கள். என் பெயர் கவின். என் நெருங்கிய நண்பன் அருண். சிறுவயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக படித்து வளர்ந்தோம். அருண் என்னைவிட சற்று இளையவன் என்றாலும் அவன் என் சிறந்த நண்பன். நான் எப்போதும் அருணின் வீட்டிற்கு சென்று வருவதுண்டு. அருணின் அம்மா செல்வி மிகவும் அழகாக இருப்பார். தன் வயத்தை விட பாதியாக தோற்றமளிக்கும்படி தன்னை மிகச் சிறப்பாக பராமரித்து வந்தவர். அவர் அழகாக இருப்பதுடன் புத்துணர்ச்சியாகவும் இருப்பார். எனக்கு அவரை பார்த்ததுமே மிகவும் பிடிக்கும். ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் எதையும் வெளிக்காட்டாமல் இருந்தேன். பல வருடங்கள் இப்படியே ஓடின. ஒருநாள் மாலை சுமார் 7 மணி அளவில் செல்வியிடமிருந்து எனக்கு திடீரென ஒரு அழைப்பு வந்தது. கவின், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்கள் அத்தே என்றேன். நான் இப்போதுதான் வீட்டிற்கு வந்தேன். குளியலறைக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்துவிட்டேன். பலத்த அடிபட்டிருக்கிறது. அருணின் அப்பா அவசரமாக வெளியூர் சென்றுவிட்டார். அருணும் சென்னையில் இருக்கிறான். என்னால் கொஞ்சமும் நகர முடியவில்லை. எப்படியோ தவழ்ந்து ஹால் வரை வந்துவிட்டேன். எனக்கு பயங்கரமாக வலிக்கிறது. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மாத்திரை மற்றும் தெளிப்பு மருந்து வாங்கிக் கொண்டு வா என்று மிகவும் வேதனையுடன் சொன்னார். நான் அவர்கள் வீட்டிலிருந்து 5 நிமிட தூரத்தில்தான் இருந்தேன். உடனே கிளம்பி மருந்தகத்தில் மாத்திரையும் தெளிப்பு மருந்தும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு விரைந்தேன். நான் போய் சேரும்போது அத்தை செல்விதான் கதவை திறந்து வைத்திருந்தார். அவர் ஒரு காலை மேலே தூக்கியபடி சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே சென்று சோபாவில் அவரது காலருகே அமர்ந்தேன். அத்தே, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மாத்திரையை போட வேண்டும். இந்த தெளிப்பு மருந்தையும் பயன்படுத்த வேண்டும் என்றேன். அவர், சரி கவின். ஆனால் என்னால் அசைவதற்கே அரை மணி நேரமானது. என்னால் இங்கிருந்து நகரவே முடியவில்லை. இங்கு யாரும் 3-4 நாட்களுக்கு வரமாட்டார்கள். நான் இப்போது என்ன செய்யப் போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அத்தே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். இதைக் கேட்டதும் அத்தைக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. அத்தே, உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இரவு சாப்பாட்டே தொலைபேசியில் ஆர்டர் செய்துவிடலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றேன். பின்னர் அத்தே, இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவர், நான் குளியலறைக்கு போகும்போது வாசலிலேயே விழுந்துவிட்டேன். அதிலிருந்து நான் போகவே இல்லை. எனக்கு இப்போதே குளியலறைக்கு செல்ல வேண்டும் என்றார். கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அவர் காலை கீழே இறக்கி அவரது அந்தப் பகுதியில் கை கொடுத்து மெதுவாக எழுப்பினேன். அவர் எழுந்தவுடன் பயங்கரமாக வலித்தது போல தெரிந்தது. அவர் என் தோளில் கை வைத்தபோது அவருடைய உடல் என் மீது பட்டது. என் மனதில் லேசான கிளர்ச்சி ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு அவரை குளியலறை அருகில் இருந்த கழிவறை வரை அழைத்துச் சென்றேன். பின்னர் கதவை இலேசாக மூடிவிட்டு வெளியே காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்குப் பிறகு கவின், 1 நிமிடம் உள்ளே வா என்று அத்தை அழைத்தாள். நான் உள்ளே போனபோது அத்தை அப்படியே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். எலும்பு முறிவும் சுழுக்கும் காரணமாக அவரால் எழுந்திருக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நான் உடனே வேறு பக்கம் பார்த்து கொண்டு அருகில் சென்று அவருக்கு கை கொடுத்தேன். நான் வேறு பக்கம் திரும்பி நின்றதால் அவருடைய கரம் மட்டுமே எனக்கு நான் தெரிந்தது. என்னுடைய நிறம் ஓரளவு சிவப்பாக இருந்தாலும் அத்தையின் கைக்கு முன் என்னுடைய கை மிகவும் கருமையாகவும் தெரிந்தது. அவரின் கை இவ்வளவு வெண்மையாக இருந்தால் திரும்பிப் பார்த்தால் இன்னும் எவ்வளவோ அழகாக இருப்பார் என்று என் மனம் இயங்கியது. ஆனால் நான் எப்படியோ அதைக் கட்டுப்படுத்திக் கொண்டேன். அத்தை எழுந்து மெதுவாக தன் ஆடைகளை அணிந்து கொண்டார். நான் அவர் மீது விருப்பம் கொண்டிருந்தால் திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது சரியான நேரமில்லை. என் மனசாட்சி என்னை தடுத்தது. அத்தை என் தோளில் கை வைத்தார். அவரை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தேன். வலி மாத்திரையை நான் தூங்கும்போது எடுத்துக்கொள்கிறேன். இப்போது இந்த தெளிப்பு மருந்தே தெளித்தால் போதும்.
கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் என்றார் அத்தே. சரி அத்தே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து படுத்துக்கொள்ளுங்கள். நான் வெளியே போகிறேன். நீங்கள் தெளிப்பு மருந்தே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றேன். அத்தே பின்னால் நகர்ந்து படுத்ததும் படுக்கையறை கதவை தாழிடாமல் வெளியே வந்து ஹாலில் சோபாவில் அமர்ந்தேன். 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அத்தே மீண்டும் என்னை அழைத்தார். நான் உள்ளே சென்றதும் அத்தே என்னை பார்த்து, கவின், என்னால் அசைவதற்கு கூட முடியவில்லை. பயங்கரமான வலி இருக்கிறது. தயவு செய்து நீயே இந்த தெளிப்பு மருந்தை தெளித்துவிட முடியுமா? வேறு வழி இல்லை என்று கேட்டார். நான் அதிர்ச்சியுடன், அத்தே, நானா என்று நின்றேன். என் பேச்சை குறுக்கிட்ட அவர், ஆமாம் கவின், எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? நீயே சொல் என்றார். சரி, அது உங்கள் விருப்பம் என்றேன். எனக்கு எதுவும் தோன்றாது, நீ சற்றும் வெட்கப்படாமல் செய் என்றார். நான் உடனே வெளியே சென்று பிரதான வாசலை உள்பக்கமாக பூட்டினேன். பின்னர் கதவையும் உட்புறமாக தாழிட்டேன். இறுதியாக படுக்கையறை கதவையும் தாழிட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அப்போது அத்தை உள்ளே வந்து என்னை மெதுவாக தலையணை மீது படுக்கவை என்றார். நான் அவரின் தலையை மெதுவாக தலையணை மீது படுக்க வைத்தேன். நான் அவரின் காலருகே அமர்ந்தேன். அச்சத்தால் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அத்தை மீண்டும் தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம். எனக்கு மிகவும் வலிக்கிறது, தைரியமாக செய் என்று சொன்னார். இதைக் கேட்டதும் எனக்கு சற்று தைரியம் வந்தது. நான் அத்தையின் சால்வையை இலேசாக மேலே தூக்கி வலியுள்ள இடத்தில் தெளிப்பு மருந்தே பயன்படுத்தினேன். அத்தையின் அனுமதியுடன் செய்வதால் என் எண்ணங்களில் ஒரு உதவும் உணர்வும் மட்டுமே இருந்தது. நான் குனிந்து அவருடைய காலில் இருந்த ஆடையை விளக்கி அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் மருந்தே தெளித்தேன். தெளிப்பு மருந்தே பயன்படுத்தியதும், அத்தே, இப்போது இலேசாக தேய்த்து கொடு, அப்போதுதான் வலி குறையும் என்றார். நான் என் உள்ளங்கைகளைக் கொண்டு அவர் சொன்ன இடங்களில் மருத்துவ மசாஜ் செய்வது போலவே தேய்த்துவிட்டேன். அத்தையின் காலில் மருந்து பட்டதும் என் மனதில் இருந்த உணர்வுகள் மீண்டும் தலை தூக்கின. ஒரு கையால் என் உணர்வுகளை அடக்கினேன். அவர் அதைக் கவனித்தாலும் என்னை பார்த்து அதை புறக்கணிப்பது போலவே இருந்தது. காலில் இலேசாக மசாஜ் செய்து முடிந்ததும், அத்தே, நான் முதுகில் விழுந்ததால் அங்கும் வலி இருக்கிறது. அங்கும் இலேசாக தைலத்தை தெளித்து இலேசாக மசாஜ் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது எனக்கு மிகவும் திகிலாக இருந்தது. ஏனெனில் அத்தையின் முதுகு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். நான் பயந்ததே அத்தே உடனடியாக புரிந்து கொண்டார். கவின், தயவு செய்து வெட்கப்படாதே, என்னை உன் தோழியாக நினைத்துக்கொள். நீ இப்போது இதை செய்யவில்லை என்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார். இல்லை அத்தே, நீங்கள் கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றேன். எந்த கவலையும் வேண்டாம், சங்கடப்படாமல் இந்த வேலையைச் செய் என்றார் அத்தே. நான் அத்தையின் முதுகில் கை வைத்து அவரை பத்திரமாக கட்டிலில் அமர வைத்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. நான் என் வெட்கத்தை முழுவதுமாக துறந்தேன். அத்தை ஏதாவது சொல்வதற்கு முன்பே நான் அவரது கைகளை மெதுவாக மேலே தூக்க உதவினேன். பின்னர் மெதுவாக தைலத்தை தெளித்து முதுகில் உள்ள வலியை குறைக்க மசாஜ் செய்தேன். அவர் கட்டிலில் அமர்ந்திருந்ததால் நான் கவனமாக அவரை படுக்க வைத்தேன். அவரது நிலையை கூர்ந்து கவனித்தேன். அவருக்கு மேலும் ஆறுதல் அளிப்பதற்காக அத்தை என்னிடம், கவின், என் தோளில் கை கொடுத்து என்னை திரும்பி படுக்கவை என்றார். முதுகில் தெளிப்பு மருந்தே பயன்படுத்தி இலேசாக மசாஜ் செய் என்றார். நான் அத்தையை புரட்டி படுக்க வைத்தேன். பின்னர் அவரின் கீழ்ப்பகுதிக்கு அருகில் அமர்ந்தேன். அத்தை சொன்ன இடங்களில் நான் மெதுவாக தெளிப்பு மருந்தே பயன்படுத்தினேன். நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மருந்தை தெளிக்க வேண்டியிருந்தது. மருந்தை தெளித்து முடித்ததும் நான் அத்தையின் முதுகில் இலேசாக கை வைத்தேன். ஆனால் அந்த இடத்தில் இருந்த துணியின் காரணமாக என்னால் சரியாக மசாஜ் செய்ய முடியவில்லை. இதைக் கவனித்த அத்தை தானே என்னிடம், நீ இந்த துணியை விளக்கி முழுவதுமாக செய் என்றார். அவர் சிரித்துக்கொண்டே, இதுவெல்லாம் ஒன்றுமில்லை, நீ இன்னும் பல சிறப்புகளை பார்க்கவில்லை என்றார். இதைக் கேட்டதும் எனக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது.
நான் அத்தே, நீங்கள் என்ன அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்கள். எனது பெயர் சரவணன். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் தினமும் என் சொந்த வாகனத்தில்தான் செல்வேன். ஒருநாள் என் வாகனம் பழுதடைந்ததால் நான் அதை சர்வீஸ் மையத்தில் கொடுத்துவிட்டு பின்னர் தினமும் பேருந்தில் பயணிக்கத் தொடங்கினேன். அப்போது தோராயமாக 24 வயது மதிக்கத்தக்க திருமணமான ஒரு பெண்ணும் வந்து ஏறுவார். அவர் தினமும் தலையில் மல்லிகை பூவை சூடிக்கொண்டும் நெற்றியில் போட்டும் வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் புடவை அணிந்து கொண்டுதான் பேருந்தில் வருவார். அவர் தினமும் புடவையின் இடுப்பு மடிப்பு அவருடைய தொப்புளுக்கு கீழே பின்னியிருக்கும். அவர் இடுப்பில் ஒரு கைக்குட்டையையும் சொருகிக் கொண்டிருப்பார். அவருடைய வாசனை என்னை மெய்மறக்கச் செய்யும். அவரின் ஜாக்கெட் பின்புறத்தில் முக்கால் பகுதி முதுகு தெரியும் படியாகவே அணிந்திருப்பார். நானும் தினமும் அவரை கவனித்துக் கொண்டே இருப்பேன். அவரும் என்னை கவனிப்பதே தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பார். இப்படியே நாட்கள் கடந்தன. ஒருநாள் நான் அவரை பார்த்துக் கொண்டு பொழுது அவரும் என்னை ஓரக்கண்ணால் பார்த்தார். எனக்குள் மகிழ்ச்சி பொங்கியது. இவரை எப்படியாவது விரைவில் அணுகி எனக்குள் ஈர்க்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதிலிருந்து பேருந்தில் முன்பக்கமாக நான் நிற்கத் தொடங்கினேன். நானும் எதிரே நின்று அவரை கவனித்துக் கொண்டே இருப்பேன். அவரும் அவ்வப்போது என்னை பார்த்து புன்னகைப்பார். மாலை வேளையிலும் அவர் ஏறும் அதே பேருந்தில்தான் நானும் ஏறினேன். மாலையில் பேருந்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் ஒருநாள் நான் பேச்சைத் தொடங்கினேன். நான் அவரிடம் சென்று, உங்கள் பெயர் என்ன என்றேன். அதற்கு அவர், என்னுடைய பெயர் ராதா. உங்கள் பெயர் என்ன என்றார். நான், என் பெயர் சரவணன். நான் கல்லூரியில் படித்து வருகிறேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, நான் திருமணமானவள். என்னை பார்த்து எப்படி அழகாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஏன் உனக்கு கல்லூரியில் எந்த பெண்ணும் காதலிக்க கிடைக்கவில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு காதல் செய்வதில் விருப்பமில்லை. அழகாக இருந்தால் ரசிப்பேன், அவ்வளவுதான். மகிழ்ச்சியாக பேசுவேன். உண்மையாகத்தான் சொல்கிறேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உங்களைப் பற்றி சொல்லுங்கள் என்றேன். எங்கள் வீட்டில் நானும் என் கணவரும்தான் இருக்கிறோம். எனக்கு ஒரு அம்மாவும் தங்கையும் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று நான் கேட்டதும் அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு கல்யாணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. டாக்டரிடமும் காட்டினேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று வருத்தப்பட்டார். நான் உடனே, வருத்தப்படாதீர்கள். கட்டாயம் உங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும். நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றேன். அவளோ பேருந்து நிறுத்தம் வந்ததும் நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள். அதற்குப் பிறகு நாங்கள் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தோம். ஒருநாள் காலையில் பேருந்தில் வந்த அவள் மாலையில் வரவில்லை. அன்று முகூர்த்த நாள் என்பதால் பேருந்து நிறுத்தத்தில் கூட்டம் அலைமோதியது. நான் அவளுக்காகவே காத்திருந்தேன். ஒரு வழியாக இரவு 8:30 மணிக்கு அவள் வந்தாள். அவள் என்னிடம், டேய் சரவணா, நீ உன் வீட்டுக்குப் போகலையா என்று கேட்டாள். நான் பேருந்தில் கூட்டமாக இருக்கிறது, அதனால் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றேன். அவளும் சரி என்றாள். நான், நீங்கள் ஏன் இன்று தாமதமாக வந்தீர்கள் என்று விசாரித்தேன். இன்று என் பிறந்த நாள், என் நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுத்துவிட்டு வருகிறேன். அதனால் தாமதமாகிவிட்டது என்றாள். அப்படியா, என்னிடம் சொல்லவே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய மென்மையான கையை பிடித்து வாழ்த்து தெரிவித்தேன். எனக்கோ முதல் முறையாக அவளுடைய கையை பிடித்ததும் உள்ளுக்குள் ஏதோ சுகமான உணர்வு ஏற்பட்டது. அதை நான் வெளிக்காட்டிக் கொள்ளவும் இல்லை. அவள் கையை தொட்ட பின்னர் இவளை எப்படியாவது விரைவில் நான் அனுபவிக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். பின், எனக்கு பாட்டு எங்கே என்று கேட்டேன். எனக்கு பரிசு கொடு, நான் உனக்கு பாட்டு தருகிறேன் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே, உன் வாழ்நாளில் நீ மறக்க முடியாத பரிசை நான் தருகிறேன். சரி, உன் கணவர் உனக்கு என்ன பரிசு கொடுத்தார் என்றேன். அவரோ இப்போது ஊரில் இல்லை, நாளைதான் வருவார் என்றாள். வீட்டில் இன்று நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன் என்றதும் எனக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை சரியாக
பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். எங்கள் ஊருக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்துமே கூட்டம் நிறைந்து காணப்பட்டன. வேறு ஒரு பேருந்துக்காக காத்திருந்தோம். இரவு 99 மணி ஆகியிருந்தது. எங்கள் ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தும் வந்தது. அதிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வேறு வழியில்லாமல் அந்த பேருந்தில் நாங்கள் இருவரும் ஏறினோம். அன்று அவள் பச்சை நிறப் புடவையில் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். பேருந்தில் மிகுந்த நெரிசல் இருந்தது. இதுதான் எனக்கு கண்டு கிடைத்த வாய்ப்பு என எண்ணி நான் அவள் அருகில் சென்று நின்றேன். பேருந்து புறப்பட்டு 15 நிமிடங்கள் ஆகியிருந்தன. இரவு நேரம் என்பதால் பேருந்தில் வெளிச்சமும் அவ்வளவாக இல்லை. இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன். நான் அவள் அருகில் நின்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேருந்து பிரேக் அடிக்கும்போது என் கையை அவளுடைய இடுப்பு பகுதிக்கு நகர்த்தி அவளுடைய தொப்புளில் அழுத்தினேன். என் முகத்தை அவளுடைய முதுகின் பின்புறம் வைத்து முத்தம் கொடுக்க அவள் அதிர்ந்து போனாள். அவள் என்னை தடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் என்னை தடுப்பது அவளால் இயலவில்லை. இந்த வாய்ப்பை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன். அதன் பிறகு இன்னும் சில தந்திரமான செயல்களையும் செய்தேன். ஆரம்பத்தில் அவள் தொடர்ந்து என்னை தடுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல அவள் தடுப்பதையே நிறுத்திவிட்டாள். பேருந்தில் இருட்டாக இருந்ததால் எங்களுடைய சில சதுரங்கங்களை யாரும் கவனிக்கவும் இல்லை. கூட்ட நெரிசல் மிகுதியாக இருந்ததால் யாருக்கும் அது தவறாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய சதுரங்கங்களினால் அவள் மயக்கமும் அடைந்தாள். அப்போது நான் அவள் காதின் அருகில் சென்று, இன்று நான் கொடுத்த இந்த பிறந்த நாள் பரிசு எப்படி இருந்தது என்று கேட்டேன். அவளோ வெட்கத்துடன் சிரித்தாள். சரி, முதலில் நீ கையை எடு என்றாள். நானோ என் கையை எடுக்க வேண்டும். இன்றுதான் உன் கணவர் வீட்டில் இல்லையே, நான் மீதம் உள்ளதே உன் வீட்டில் வைத்துக் கொண்டு கொள்ளலாமா என்று கேட்டேன். அவளோ இது தப்பு வேண்டாம் என்றால் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச அவள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரிதான் வா, இன்று என் வீட்டிற்கு போகலாம். நான் உனக்கு பரிசு தருவதாக சொன்னேனே, இன்று என் வீட்டில் நான் உனக்கு பரிசு தருகிறேன் என்று என்னை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றால். அதன் பிறகு நாங்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தமும் வந்தது. அப்போது இரவு சரியாக 10 மணிக்கு மேலாக இருந்தது. ஆள் நடமாட்டமும் மிகவும் குறைவாக இருந்தது. எனவே என்னை தைரியமாக அவள் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். வீட்டுக் கதவை திறந்ததும் என்னை உடனே உள்ளே அழைத்துச் சென்று கதவையும் மூடிக்கொண்டாள். பின்னர் வெளியில் யாராவது பார்த்தார்களா என்று எட்டிப் பார்த்தாள். நல்ல வேளையாக இருட்டாக இருந்ததால் யாரும் எங்களை கவனிக்கவில்லை. வீட்டிற்குச் சென்றதும் இன்று பேருந்தில் நெரிசல் காரணமாக எனக்கு மிகவும் வியர்த்துவிட்டது. நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று என்னை ஹாலில் அமரச் சொன்னாள். ஆனால் நானோ உன்னுடன் அதே பேருந்தில்தானே நானும் வந்தேன். எனக்கும் மிகவும் வியர்த்து ஒட்டியிருக்கிறது. நானும் குளிக்க வேண்டும். வா, இருவரும் சேர்ந்து ஒன்றாக குளிப்போம் என்று அவளை பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்றேன். அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். வா, நாம் இருவரும் ஒன்றாகவே குளிக்கலாம் என்று அவளை அழைத்துச் சென்றேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாகவே குளித்தோம். குளித்து முடிந்ததும் எதற்காக இந்த வீட்டிற்கு அவள் என்னை அழைத்து வந்தாளோ அந்த நோக்கத்தில் நாங்கள் ஈடுபடத் தொடங்கினோம். அந்த நாளிலிருந்தே எனக்கும் அவளுக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்தது. அதன் பிறகு எப்போதெல்லாம் அவளுடைய கணவர் வெளியூருக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் அவள் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக்கிக் கொண்டாள். நானும் என் வீட்டில் சினிமாவிற்கு செல்கிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு ராதாவின் வீட்டிற்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டேன். இப்படியே எங்கள் கள்ளக்காதல் தொடர்ந்தது. அவளது கணவர் எப்போது வெளியூர் செல்வார், எப்போது திரும்புவார் என்று அனைத்து விவரங்களையும் அவள் என்னிடம் முன்கூட்டியே தெரிவித்து விடுவாள். அதற்கேற்ப நானும் திட்டம் வகுத்துக் கொள்வேன். அவர் வெளியூருக்கு செல்லும் நாட்களில் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தோம். இப்படி அவர் அடிக்கடி வெளியூர் செல்லவும் நான் அவரது வீட்டிற்கு வந்து செல்லவும் படிப்படியாக அவருக்கு தன் மனைவியின் இரகசியம் தெரிய ஆரம்பித்தது. ஒருநாள் மனைவியின் நடத்தை மீதே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது.
நாங்கள் உல்லாசமாக இருந்த நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் செல்போனில் பேசி எங்கள் கள்ளக்காதலை தொடர்ந்திருந்தோம். அவருக்கு சந்தேகம் அதிகரிக்க ஒருநாள் திடீரென்று அவர் ராதாவின் செல்போனை பிடுங்கி சோதனை செய்தார். அப்போது எனக்கும் ராதாவுக்கும் இடையே இருந்த தொடர்பை அறிந்து அவர் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார். ராதாவிற்கு 24 வயசுதான் ஆகிறது. ஆனால் அவரது கணவருக்கு 40 வயதாகிறது. அவர் தூரத்துச் சொந்தம் என்பதாலும் கொஞ்சம் வசதியானவர் என்பதாலும் அவரது பெற்றோர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தனர். ஆனால் இப்போது ராதாவின் தகாத உறவை அறிந்ததும் அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். எனக்கு வயதாகிவிட்டது என்பதால் உன் உணர்வுகளுக்காக நீ ஒரு சிறுவனுடன் தொடர்பு வைத்திருக்கிறாயா? உனக்கு கல்லூரி மாணவன் தேவையா? அவன்தான் உனக்கு அதிக சுகம் தருகிறானா? என்னால் முடியாதா? என்று கோபப்பட்டு சண்டையிட்டார். மறுநாளிலிருந்து அவர் தன் மனைவி ராதாவை கொடுமைப்படுத்தத் தொடங்கினார். மேலும் தினமும் வயாக்ரா போன்ற மாத்திரைகளை உட்கொண்டு தன்னுடைய மனைவியை படாத பாடுபடுத்தினார். அந்த பையனுடன் நான் இப்போது எப்படி இருக்கிறேன்? உனக்கு திருப்தியா? என்று கேட்டுக்கொண்டே தினமும் மாத்திரைகளை உட்கொண்டு ராதாவை அவர் கொடுமைப்படுத்தத் தொடங்கினார். நாட்கள் செல்லச் செல்ல ராதாவால் தன் கணவனின் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் அவர் எனக்கு அழைப்பு விடுத்து என்னுடைய விஷயம் என் கணவருக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவர் தினமும் மாத்திரைகளை போட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, வார்த்தைகளாலும் என்னை வாட்டுகிறார் என்று கதறினாள். என்னை கொடுமைப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார். அவருடன் இனி என்னால் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக செரிகிறது. என்னை எப்படியாவது காப்பாற்று. நமக்கிடையே இருக்கும் தடையான என் கணவனை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும். ஏனெனில் நானும் வேலைக்கு செல்கிறேன். என் கணவனை நம்பி நான் இல்லை. அவர் இல்லாமலும் என்னால் வாழ முடியும். ஆனால் தினமும் இந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள என்னால் இயலவில்லை. இன்றைக்கு ஏதாவது செய் என்று போனில் கண்ணீர் விட்டு அழுதாள். அதன் பிறகுதான் நானும் ராதாவும் சேர்ந்து எங்கள் தகாத உறவுக்கு தடையாக இருந்த அவருடைய கணவரை கொலை செய்ய முடிவு செய்தோம். எப்போதும் அவருடைய கணவர் நண்பர்களுடன் பேசிவிட்டு இரவு 10 மணிக்குதான் வீட்டிற்கு வருவார். வந்ததும் சாப்பிட்டுவிட்டு பால் குடிப்பார். அதன் பிறகு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு ராதாவை கொடுமைப்படுத்துவார். இதுவே அவரது வழக்கமாக இருந்தது. ஒருநாள் அவர் குடிக்கும் பாலில் ராதா முன்கூட்டியே தூக்க மாத்திரைகளை கலந்து வைத்தார். இதை அறியாத அவர் அதே பாலில் தனது வயாகிரா மாத்திரையையும் போட்டுக்கொண்டு மனைவியுடன் இருக்க வந்தார். ஆனால் அதில் தூக்க மாத்திரை கலந்திருந்ததால் அவருக்கு தூக்கம் வந்து உறங்கிவிட்டார். அதன் பிறகு ராதா எனக்கு போனில் என் கணவர் வழக்கமாக குடிக்கும் அந்த பாலில் நான் இன்று தூக்க மாத்திரை கலந்து வைத்துவிட்டேன். அவர் அந்த பாலை குடித்ததும் இப்போது தூங்கிவிட்டார். நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் என் வீட்டிற்கு வா. நானும் நீயும் சேர்ந்து அவருடைய கதையை முடித்து விடுவோம் என்றாள். நானும் சரி என்று அவர் வீட்டிற்குச் சென்றேன். நான் சென்ற வேளையில் அவர் தூக்க மாத்திரையின் விளைவால் முற்றிலும் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவருடைய தலையில் ஓங்கி ஓங்கி அடித்தேன். அந்த சமயத்தில் அவர் துடிதுடித்து பரிதவித்தாலும் தலையிலிருந்து சற்று இரத்தம் வெளியேறியது.